இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்ததா தகவல் வந்துருக்கு. என்ன கோரிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க? இதற்காக நீங்கள் அவங்க சந்தித்ததுடைய நோக்கம் என்ன? வணக்கம். கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்கும். இப்போ எங்கள் அம்மா கட்சி வந்து நாளாக உடஞ்சி ஆளுக்கு சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இது பற்றி குரல் கொடுத்ததுக்கு செங்கோட்டையனுக்கு எந்த மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அவர் வந்து அவரோட தொகுதியில் ஈரோடு தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆல்வேஸ் இப்போ டிஎம்கே ஜெயிச்சிருக்கு சொல்கிறாங்க எல்லா பக்கம். ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தான் ஜெயிப்பார். எப்போவுமே அம்மா கட்சி தான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு அவர் சின்சியராக பண்ணுவார். அவரை வந்து வேண்டான்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சசிகலாமாவே துரத்திட்டாங்க, வேண்டாம் அப்படியே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஆளுக்கு ஆள் இப்போ ஈகோ பிரச்சனை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க, அம்மா கட்சி காப்பாற்ற முடியுமா முடியாதா, இவங்க இப்படி போயிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு நேற்று காலையில் வந்தேன். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. போய் பார்த்தோம், பார்த்து பேசிட்டு வந்தோம். யாரை நீங்கள் பார்த்தீங்க? அமித்ஷாஜியை பார்த்தோம். அமித்ஷாஜியை பார்த்துட்டு 1 வீக் இன்னொரு வாட்டி வர சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேசிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன கோரிக்கை வச்சீங்க? நான் கோரிக்கை ஒன்றும் வைக்கலைங்க. அம்மா கட்சி வந்து இந்த மாதிரி நாளாக போயிட்டு இருக்கு. நல்ல ஆளெல்லாம் எடுத்துகிட்டு இவர் என்ன பண்ண போகிறாரு, காலுக்கு விழுந்த உடனே சிஎம் ஆகிட்டு எல்லாமே நான் தான் சொல்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் கட்டுப்பாடோட பேசணும், பேசி ஒன்று சேர்த்து 2026 அம்மா கட்சி மீண்டும் மலரணும் அப்படின்னு சொல்லி